இன்றைக்கு நாம் தெளிவான சிந்தனையோடு, தொலைநோக்கு சிந்தனையோடு இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக, இந்தியாவிற்கே வழிகாட்டியான மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் முதல்வருடைய ஆசை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசை கனவிலே இவர் தூங்க முடியவில்லை. அதுதான் நாளை தேர்தல் வைத்தால் 234 நாம் தான் வருவோமே தவிர எவராலும் வர முடியாது. இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவேதான் அவரெல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முடியவில்லை, அவரால் தூக்கம் வருவதில்லை. எல்லோரும் நினைத்தார்கள் தன்னுடைய அப்பனுக்கு பிறகு தான் வரலாம் என்று கனவு கண்டார். நான் சொல்லுகிறேன், பேரனுக்கு சொத்தை உரிமை கொண்டலாமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார்களே தவிர எவராலும் முடிவு செய்ய முடியாது என்பதை தமிழ்நாடு வரலாறு இன்றைக்கு படைத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய ஆசை உங்களுக்கு இருக்கலாம் சொத்திற்கு. பேரனுக்கு அந்த சொத்தின் மீது, தாத்தாவின் சொத்தின் மீது ஆசை இருக்கலாம். ஆனால் மீண்டும் தாத்தாவை போல வரலாம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர என்றைக்கும் தமிழ்நாட்டை கால் வைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை தான் தமிழ்நாடு இன்றைக்கு நிறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் இருக்கும் வரை, அவர் என்றைக்கு இருக்கிறாரோ அதுவரையில் தமிழ்நாடு அவருடைய முதலமைச்சர் அறையிலே அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது. இதைத்தான் சொல்லுகிற போது சொன்னார்கள், புரட்சித் தலைவர் பொறுப்பேற்கிற போது 100 நாட்கள் ஓடாது என்று சொன்னார்கள். 100 நாட்கள் மட்டுமல்ல, அவருடைய ஆட்சியை பொறுத்தவரையிலும் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதே போலதான் புரட்சித் தலைவர் அம்மா அவரும் உயிரோடு இருக்கும் வரையும் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பவனி வந்தார்கள். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதியை பொறுத்தவரையிலும் அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக இன்று பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இவர்களையெல்லாம் மக்கள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களை இழிவுபடுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே பெண்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 100% வாக்களித்து விட்டார் என்ற வைத்தறிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது. அதுதான் இங்கே இருக்கிற நிலைகள். இளைஞர்களும் பெண்களும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் இவர்தான் தமிழ்நாட்டுக்கு தகுதியான முதலமைச்சர் என்ற முறையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது. மேலே நாடுகளில் வருகிறது அத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறார் சொன்னால் ஒரு தலைவருக்கு இப்படிப்பட்ட வாக்களிக்கிற வரலாறே தமிழ்நாட்டில் கண்டது கிடையாது. அதைத்தான் இங்கே பார்க்கின்ற போது நாம் அத்தனை பேரும் எண்ணி பார்க்கிறோம். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு மிராக்கல் என்று சொல்வார்களே, அதை போல தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது என்பதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்து காட்டுவார் என்பதை மட்டும் நான் நேரத்தை தெரிவித்து, கைது செய்து சரியானதான். கைது செய்யப்பட்டிருப்பது பெண்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான். ஆகிய மக்கள் அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தவறுகளை எவரும் செய்துவிடக் கூடாது என்பதால் மக்கள் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி, இங்கே வருகின்றிருக்கிற சட்டமன்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை பேரும் ஆற்றல் மிக்க சக்திகளாக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சட்டமன்றத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிற போது நீங்கள் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. எல்லோரும் அறிவாற்றல் மிக்கவர்கள், புரிந்து கொள்வீர்கள். விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த இளைஞர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே வெற்றி என்பதை நாம் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நிரூபித்து காட்டுவோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்து, எந்த கேள்விகளாக இருந்தாலும் தங்கு தடையில்லாமல் பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை என்னால் காண முடிகிறது. ஆகவே இளைஞராக இருக்கிற நீங்கள் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி காட்டுவோம் என்பதை மட்டும் சொல்லி, இது போன்ற நிலைகளை மக்கள் மனதிலே எடுத்துச் செல்கின்ற வகையில் இன்றைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை பார்க்கிற போது நள்ளிரவில்தான் அங்கே எல்லோருக்கும் தகவல் தெரிவித்த உடனேயே 6 மணி நேரத்தில் ஒவ்வொரு இடம் 2000 பேர் 3000 பேர் கூடியிருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இதை எதிர்க்கிறார்கள் இவருடைய பேச்சு என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருவரை கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.